சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க தமிழ் செல்வியோட ஹோட்டலுக்கு அப்பத்தாவும் மலரும் வாராங்க. இந்த ஹோட்டல்ல தானடி அவ வேலை பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், ஆமா அம்மாச்சி, இந்த ஹோட்டல்ல தான் தமிழ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், சரி வாடி உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் மலரும் பார்த்தா தமிழ் வேலை பார்க்குற அந்த ஹோட்டல்ல காபி சாப்பிட்றதுக்காக உள்ள போய் உட்கார்ந்து இருக்காங்க. 2 காஃபி கொண்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேலை பார்க்குற பொண்ணுகிட்ட அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் தமிழ் பார்த்தா அப்பந்தான் வேலைக்கு வாராங்க. ஐயா, நான் வேலைக்கு வந்துட்டேன், நான் போய் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், இங்க பாருமா, உனக்கு இந்த ஹோட்டல்ல இனிமேலும் வேலை கிடையாது. இனி ஒரு நிமிஷம் நீ இந்த இடத்துல இருக்கக்கூடாது, இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை ஓனர் வந்துட்டு வெடுக்கு வெடுக்குன்னு பேசவும், ஐயா நான் என்னையா தப்பு பண்ணேன், ஏதாவது தப்பு பண்ணி இருந்தா என்னை மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், என்னது என்ன தப்பு பண்ணுன்னு கேட்குற, நேற்று உன்கிட்ட நான் என்ன சொன்னேன், வேலை ரொம்ப இருக்கு, ஆட்கள் எல்லாம் சாப்பிட வந்துக்கிட்டு இருக்காங்க, இங்கே இருமா எங்கேயும் போகாதுன்னு சொன்னதுக்கு எமர்ஜென்சி சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்காம வேகமாக ஓடுனேன், நான் சொல்ல சொல்ல கேட்காம போயிட்டேன், இப்போ வந்துட்டு வேலை கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ நினச்ச நேரத்துக்கு போகிறதுக்கும் நினச்ச நேரத்துக்கு வர்றதுக்கும் இது ஒன்றும் சத்திரம் கிடையாது, வேலை பார்க்குற இடம், நான் என்ன சொல்கிறேனோ அதைத்தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை ஓனர் வந்துட்டு தமிழை பிடிச்சி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இல்லையா, நான் இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன்யா, நேற்று நான் போயே ஆக வேண்டிய சூழ்நிலை, அதனால தான்யா போனேன், மன்னிச்சிருங்க ஐயா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், உன் மன்னிப்பும் வேணாம் ஒன்றும் வேணாம், நீ இங்கே வேலை பார்த்த 10-15 நாள் காசும் என்னால் உனக்கு தர முடியாது, உனக்கு இனிமே இங்கே வேலையும் கிடையாது, இடத்த காலி பண்ணிட்டு போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை ஓனர் சொல்லவும், தமிழை பார்த்தா அழுதுகிட்டே, மன்னிச்சிருங்க ஐயா, இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையும் அப்பத்தாவும் மலரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் அப்பத்தா வந்துட்டு மலர்கிட்ட, இவ எங்க எப்படி இருக்க வேண்டியவ இங்க வந்து இவன் எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவங்கிட்டலாம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா மலர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க தமிழை பார்த்தா அழுதுகிட்டே போயிடுறாங்க. உடனே அப்பத்தா வந்துட்டு அந்த கடை ஓனரை கூப்பிட்டு, யோ இங்க வாயா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கூப்பிடுறாங்க. என்னம்மா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கிட்ட அந்த கடை ஓனர் கேட்குறாரு. நீ இப்போ ஒரு பொம்பளை பிள்ளைய திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருந்தியே, அவ யாருன்னு தெரியுமா, எங்க இருந்து வந்திருக்கான்னு தெரியுமா, அவ பேராவது உனக்கு தெரியுமாயா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், அவ என் ஹோட்டல்ல எச்சி இலை எடுக்கிறவ, அவளுக்கு என்ன இப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை ஓனர் கேட்கவும், என்னது அவளை போய் எச்சி இலை எடுக்க சொன்னியா, நாசமா போறவனே, அமைச்சர் ராஜாங்க தெரியுமா உனக்கு, அவரோட சின்ன மருமக தான் அவளை நீ இப்படி திட்டுன்னு திட்டின விஷயம் மட்டும் அமைச்சர் ராஜாங்கத்துக்கு தெரிஞ்சிச்சின்னு வையி, உன் கடை சின்ன பின்னமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா அந்த கடை ஓனரை பிடிச்சி மிரட்டவும், அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, யாரு என்ன ஏதுன்னு தெரியாம பண்ணிட்டேம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை ஓனர் பார்த்தா அப்படியே பம்மவும், ஏன் அமைச்சர் வீட்டு பொம்பளை பிள்ளைகளா இருந்தா தான் இப்படி பம்முவியோ, ஏன் மற்ற பொம்பளை பிள்ளைகளா இருந்தா மரியாதை இல்லாம இப்படித்தான் பேசுவியா, சரி அவ ஏதோ தப்பு பண்ணா நீ வேலை கொடுக்கல, ஆனா அவ 15 நாள் வரைக்கும் இந்த ஹோட்டல்ல வேலை பார்த்துருக்காள்ல, அதுக்கான சம்பளமும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இப்படித்தான் ஹோட்டல்ல வேலையும் வாங்கிட்டு சம்பளமும் தர முடியாதுன்னு சொல்லுவியோ, இங்க பாரு, இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும், தமிழ்ச்செல்வி மட்டும் இல்ல, இனிமே வேற எந்த பொம்பளை பிள்ளைகிட்டையும் மரியாதை இல்லாம பேசுறது, வேலையை வாங்கிட்டு சம்பளம் தர முடியாதுன்னு சொல்றது, இப்படிலாம் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வையி, அப்புறம் இந்த விஷயம் எல்லாம் அமைச்சர் காதுக்கு போயிடும் பார்த்துக்க
அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா அந்த கடை ஓனரை பிடிச்சி மிரட்டவும், இல்லைம்மா இனிமே நான் இப்படியெல்லாம் பண்ண மாட்டேம்மா, என் ஹோட்டலில் வேலை பார்க்குற எல்லா பொம்பளை பிள்ளைகளையும் மரியாதையோடு நடத்துகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை ஓனர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி, அவளை கூப்பிட்டு நீ வேலை கொடுக்கணும், அதே சமயம் நான் சொல்லித்தான் நீ வேலை கொடுத்தேன்னு அவளுக்கு தெரியக்கூடாது, புரிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை ஓனர் வந்துட்டு வேலை பார்க்குற ஒரு பொண்ணை அனுப்பி தமிழ்ச்செல்வியை கூட்டிட்டு வர சொல்றாரு. அந்த பொண்ணும் தமிழை கூட்டிட்டு வரவும், இங்க பாருமா, நான் ஏதோ கோபத்தில் பேசிட்டேன், ஏதோ டென்ஷனில் இருந்தேன், சரிம்மா நீ போய் உன் வேலையை பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை ஓனர் சொல்லவும், ரொம்ப நன்றிங்க, நீங்கள் வேலை இல்லைன்னு சொன்னதும் என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தேன், நல்ல வேலைக்கு நீங்கள் என்னை மன்னிச்சிட்டீங்க, நான் இனிமே அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன், ஏதாவது எமர்ஜென்சியாக இருந்தாலும் நான் போக மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கவும், பரவாயில்லம்மா பரவாயில்ல, நீ உள்ளே போய் வேலையை பாருமா அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் அனுப்பி வச்சிடுறாரு. அடுத்து நைட்டு பார்த்தா கண்மணிக்கும் ஆறுமுகத்துக்கும் முதல் இரவுக்கான ஏற்பாடு எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. முதல் இரவுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அப்பத்தா காலில் விழுந்து கண்மணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரூமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்க அத்தைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கவும், அம்மாச்சி அப்பவே உடம்பு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொன்னாங்க, அதான் சீக்கிரமா போய் படுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலரு சொல்லவும், சீக்கிரமா போய் படுத்துட்டாங்களா, அத்தை இவ்வளவு சீக்கிரம் போய் படுக்கிற ஆளே கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும், தெரியலையேம்மா அப்படின்னு மலர் சொல்லவும், சரி வா, என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, அத்தையை உஸ்பி கண்மணியை ஆசீர்வாதம் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் அத்தையை படுக்க சொல்லிக்கிடலாம், அத்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் கண்மணி முதல் இரவு ரூமுக்குள்ளேயே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு கண்மணி ஆறுமுகம் மோகனா ராஜாங்கம் மலர்னு எல்லாரும் பார்த்தா அப்பத்தாவை பார்க்கறதுக்காக வாராங்க. இங்க அப்பத்தாவை பார்த்தா படுத்திருக்காங்க. அத்தை எந்திரிங்க அத்தை, கண்மணியை ஆசீர்வாதம் பண்ணுங்க, சாந்தி முகூர்த்தத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா அப்பத்தாவை உசுப்புறாங்க. அப்பத்தாவை பார்த்தா அசைவே இல்லாம கிடக்காங்க. அத்தை அத்தை எந்திரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மோகனா உசுப்புறாங்க. அப்பத்தா அசைவே இல்லாம இருக்கவும், என்னங்க அத்தை உடம்பெல்லாம் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும், என்ன மோகனா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பதறுறாரு. சன்னாசி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கூப்பிடவும், எல்லாரும் பார்த்தா வீட்டில் இருக்கிற எல்லாரும் அடிச்சு பிடிச்சி ஓடியாராங்க. இங்க சாவித்திரி வந்துட்டு, அம்மா எந்திரிமா, அம்மா எந்திரிமா, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. ராஜாங்கம் சன்னாசி எல்லாரும் அப்பத்தாவை உசுப்பி பார்க்குறாங்க. ஆனா அப்பத்தா அசைவே இல்லாம இருக்கவும், சன்னாசி டாக்டருக்கு போனை போடு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பதறிக்கிட்டே சொல்லவும், இங்க சன்னாசியும் பார்த்தா டாக்டருக்கு போனை போடுறாரு. டாக்டருக்கு போனை போட்டதும் டாக்டரும் வீட்டுக்கு வந்து அப்பத்தாவை செக் பண்ணி பார்க்குறாரு. சாரி சார், பாட்டி தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், என்ன சொல்றீங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாரு. டாக்டர் சொன்னதை கேட்டு எல்லாரும் கதறி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு மலரு, அப்பத்தான்னு சொல்லிட்டு சேது, அத்தைன்னு சொல்லிட்டு மோகனான்னு எல்லாரும் கதறி அழுதுகிட்டு இருக்காங்க.